ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி பண்ணுறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது. ஸோ மரவள்ளி கிழங்கு நம்ம இப்படி கூட நம்ம ஸ்வீட்டாக செஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி அல்வா செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது பாதி மரவள்ளி கிழங்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து கலருக்கு நாங்கள் ரோஸ் மிக்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது 1/4 கிலோ சர்க்கரை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 1 கப் பால், அதாவது 1 டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டான அளவு பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அடுத்து நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் விழுது பாதி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போது அதை இங்கே சீவி வச்சிடலாம். இது நல்லா சீவினதுக்கப்புறம் இது பார்க்க இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம இதை பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம சீவி வச்ச மரவள்ளி கிழங்கை எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சீவி வச்ச தேங்காயை நம்ம இங்கே இப்போது சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது 1/4 கிலோ சர்க்கரையை நம்ம இப்போ இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம இப்போது 1 கப் பால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கலரிங்க்கு நம்ம இப்போ ரோஸ் மிக்ஸை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம கொஞ்சம் கீ எடுத்துகிட்டு அந்த பவுலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கிழங்கு, சர்க்கரை, பால், தேங்காய், அப்புறம் ரோஸ் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை நம்ம இங்கே எடுத்து வச்சிடலாம். அதை நான் சொன்ன மாதிரி இந்த பவுலில் எடுத்து வச்சுடுங்க. நம்ம இப்போ இங்கே இதை சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம அதை இங்கே வேக வைக்கணும். அதுக்கு நாங்கள் இட்லி சட்டியில் நாங்கள் வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டியில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா நம்மளோட அல்வா ரெடி. இவ்வளோதாங்க, மரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கனாலே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா இதையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், நல்லா சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 30 மினிட்ஸ்லேயே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.